பிப்ரவரி 28 காலையில அமெரிக்காவோட சிஏஏக்கும் இஸ்ரேலோட ஸ்பை ஏஜென்சியான மொசாத்துக்கும் ஒரு ரகசியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவங்க தூக்கணும்னு நினைக்கிற ஹை வேல்யூ டார்கெட்ஸ் குறிப்பிட்ட பில்டிங்ல குறிப்பிட்ட ரூம்ல இந்த டைமுக்கு அங்கே அசம்பிள் ஆவாங்கன்னு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதுதான் கரெக்டான சான்ஸ். இஸ்ரேலோட 100க்கும் மேல போர் விமானங்கள், ட்ரோன்ஸ், அப்புறம் அமெரிக்காவோட மிசைல்ஸ், ஜெட்ஸ்னு எல்லாமே ஈரானை நோக்கி அவங்க ஏர் ஸ்பேஸ்குள்ள போறாங்க. அவங்க டார்கெட் பண்ண சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி ஈரானோட ராணுவ தளபதிகள் இருக்க அந்த ரூமை நோக்கி 30 பாம்ஸை இஸ்ரேலோட போர் விமானங்கள் போடுறாங்க. இதுல சுப்ரீம் லீடரும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அங்கிருந்த ராணுவ தளபதிகளும் கொல்லப்படுறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பிளானை இன்னைக்கு நேற்று போடல, ரொம்ப மாசங்களாவே போட்டிருக்காங்க. ஈரானோட தலைவர் எங்க இருப்பாரு, எந்த ரூம்ல இருப்பாரு, ஒரு அட்டாக் நடக்கும்போது ஈரானோட தலைவர்கள் எங்க ஒன்று கூடி மீட்டிங் நடத்துவாங்க அப்படிங்கிற இன்ச் பை இன்ச் இன்ஃபர்மேஷன் சிஐஏவும் மொசாதும் எடுக்கிறாங்க. இவர் கூடவே ஒரு உளவாளியும் வச்சிருந்ததா இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இவங்க எப்படி இந்த அட்டாக்கை பிளான் பண்ணாங்க, ஈரானோட சுப்ரீம் லீடர் எந்த ரூம்ல இருந்தாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்க பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சது இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்க பிரச்சனையை பற்றி நான் சொல்லவே வேணாம். இஸ்ரேலோட முதல் எதிரியே ஈரான் தான். இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வெடிச்சதுக்கும் ஆன்டி யூஎஸ் அண்ட் ஆன்டி இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவ்வளோ வருஷங்களா அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர் தான் ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி. இவர் தான் ஈரானோட உச்சபட்ச தலைவர், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் ஈரானை விட பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காரு. 1989 இப்போ வரைக்கும் இவர் தான் ஈரானோட சுப்ரீம் லீடர். சிம்பிளாக சொல்லணும்னா ஈரானோட ஃபுல் கண்ட்ரோலுமே இவர் தான் வச்சுக்கோங்களேன். ஈரானோட கவர்மெண்ட் பாலிசிஸு, கோர்ட்டு, ஈரானோட ஃபாரின் பாலிசி, ஈரான் எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அப்புறம் ஈரானோட மிலிட்ரி, மெயினாக இவரை 24/7 பாதுகாக்கிறதுக்காக ஒரு மிலிட்ரியை வச்சிருக்காரு. அதுதான் ஈரானோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ராணுவம். ஐஆர்ஜிசின்னு சொல்ற ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ். இது இவரோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே வர ராணுவம். சரி, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளை எப்படி தூக்க முடியும் அப்படின்னா, இது இப்போ போட்ட ஸ்கெட்ச் இல்லை, ரொம்ப மாசங்களாவே போட்ட ஸ்கெட்ச். இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போன வருஷம் 12 நாள் போர் நடந்துச்சு. அப்போ இஸ்ரேல் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அவங்க நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல துல்லியமா தாக்குதல் நடத்தினாங்க. அப்புறம் அவங்களோட நிறைய மிலிட்டரி டார்கெட்ஸையும் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அமெரிக்கா அவங்களுடைய B2 பாம்பர்ஸை வச்சு அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல 3 குண்டுகளை போட்டாங்க. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்காவோட மிலிட்ரி பேசிஸ் மேலேயும் மிசைல்ஸ், ட்ரோன்ஸை வச்சு அடிச்சாங்க. இப்போ அடிச்சுட்டு இருக்க மாதிரியே. இந்த டைம்ல அமெரிக்காவோட சிஐஏக்கும் இஸ்ரேலோட மொசாதுக்கும் கிடைச்ச முக்கியமான சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் இப்போ நடந்த அட்டாக்ல சுப்ரீம் லீடரை பெர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் போது ஈரானோட உயர் ராணுவ தளபதிகள், அரசியல் தலைவர்கள், அப்புறம் சுப்ரீம் லீடர் இவங்க எல்லாரும் எங்க ஒன்று கூடுனாங்க, எந்த பங்கருக்கு போனாங்க, மெயினா அயத்துல்லா அலி கமேனி எந்த பங்கருக்குள்ள போனாங்க, அவங்களுக்குள்ள எப்படி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மொத்த இன்டெலிஜென்ஸையும் எடுக்கிறாங்க. அப்புறம் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது எங்க வச்சிருக்காங்க, எப்படி வேலை செய்யுது, அவங்களோட போர் விமானங்களை எங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் எடுக்கிறாங்க. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எங்க தூங்குறாரு அப்படின்னு கண்காணிக்க கிரவுண்ட் லெவல்ல ஹியூமன் இன்டெலிஜென்ஸையும் வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காவோட சிஐஏவும் நிறைய உளவாளிகளை ஈரானுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. மெயினா சுப்ரீம் லீடர் கூடயே வச்சிருந்திருக்காங்க. இந்த அட்டாக்கு 2 மாசம் முன்னாடி தான் இந்த அட்டாக்கான ஸ்கெட்சை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெளிவாக போடுறாங்க. இதுக்காக ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் அமெரிக்காவில் சந்திக்கிறாங்க. அப்போ ஈரானோட மிசைல் ப்ரோக்ராம், ஈரான் அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டின்னு சொல்லி அவங்க இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் இருக்குல்ல, கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை, அதை நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதை ஈரான் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மிசைலை தயாரிக்கிற இடங்களை அடிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜை முதல்ல செட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வருஷம் ஜனவரி ஸ்டார்டிங்கில் ஈரானில் ப்ரொட்டஸ்ட் வெடிக்குது, எல்லா ப்ராவின்ஸ்லையும், எல்லா சிட்டிஸ்லையும். ஆக்சுவலாக இந்த ப்ரொட்டஸ்ட் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, மக்களுக்கு டெய்லியும் தேவைப்படுற இல்லை சாப்பிட்ற பொருட்கள் ஓவர் நைட்டில் விலையேறி போச்சு, எங்களால் பேசிக்காக தேவைப்படுற விஷயங்களை கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. இது முடிவில் இது அவங்க நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் அவங்களோட சுப்ரீம் லீடர் எதிராகவும் மாறுது. இது ஒரு சில இடங்கள்ல இல்லை, மொத்த ஈரான்லையுமே இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இது ஈரானோட ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இப்போதான் ட்ரம்ப் இதுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஈரானோட மக்கள் கிட்ட நீங்க போராட்டத்தை தொடருங்க,
ரெஜிம் சேஞ்ச், இப்போ இருக்கிற அரசாங்கத்தை மாத்துங்க, இதுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு கொடுக்கும்னு ஈரான் மக்கள் கிட்ட சொல்றாரு. அதே நேரத்தில் ஈரானோட கவர்மெண்ட்டையும் போராடுற மக்கள் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் ஈரான் அட்டாக் பண்றதுக்கான பேஸையும் செட் பண்றாங்க. அமெரிக்காவோட போர் கப்பல், போர் விமானங்கள், ராணுவம் எல்லாமே ஈரானை சுற்றி இருக்க பேஸில் ஆக்டிவேட் ஆகுது. ஈரானை அடிக்கிறதுக்கான எல்லா செட்டப்பையும் ட்ரம்ப் செட் பண்ணுறாரு. இதே டைமில் பிப்ரவரியில் அமெரிக்கா ஈரான் கிட்ட உங்கள் நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினாங்க. அது ஜெனீவாங்கிற இடத்துல நடத்தினாங்க. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை. இப்போ ஈரானோட ராணுவ தளபதிகளையும் அவங்களோட தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொல்றதுக்கான ஃபைனல் கால் ட்ரம்ப்பும் நெத்தன்யாவும் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் சிஐஏவும் மொசாத் ஏஜென்ட்ஸும் காமேனி அவரை இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவார், அவரோட மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு ரொம்ப மாதங்களாகவே க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஸோ இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடரை தூக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரியே ஈரானோட சுப்ரீம் லீடரும் இவரோட முக்கிய ராணுவ தளபதிகளும் பிப்ரவரி 28 ஒரு முக்கியமான மீட்டிங்கை நடத்த போகிறதா இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவுக்கு கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டானு இஸ்ரேலும் அவங்களோட உளவாளிகளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி, எப்படி இவங்க அயத்துல்லா இங்கே தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, இஸ்ரேல் ஈரானோட கேபிட்டலான தெஹரான் மொத்தமும் இருக்க டிராஃபிக் கேமராஸ், சிசிடிவியை ஹேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷங்களாகவே ஈரானுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி இருக்க கேமரால வேற ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும். அதைத்தான் இஸ்ரேல் தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஹேக் பண்ண டேட்டா எல்லாம் இஸ்ரேலில் இருக்க தெல் அவீவ் சிட்டியில் உட்காந்துட்டே வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஈரானுக்கே தெரியாமல். ஸோ இந்த பிப்ரவரி 28 அன்னைக்கு ஈரானோட முக்கிய தலைவர்கள் அயத்துல்லா அவரோட ரெசிடென்சியல் பில்டிங்கில் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சிஐஏவும் மொசாதும் ஹை லெவல் அலர்ட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒருத்தர் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவாங்களான்னு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த முக்கிய தலைவர் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போகிறாருன்னு தகவல் அமெரிக்காவுக்கு கிடைக்குது. இதை சிஐஏயோட உளவாளி அயத்துல்லா அலி கமேனி இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் எந்த ரூமில் அட்டன் பண்ண போகிறாரு, எக்ஸாக்டாக கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் சிஐஏக்கு போகுது. இதில் என்ன ட்விஸ்ட்னா, நைட் டைமில் தான் ஈரானோட தலைவர்கள் மேலே துல்லியமாக தாக்குதல் நடத்த பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க எதிர்பார்த்து அடிக்கணும்னு நினச்சது அயத்துல்லா அலி கமேனி அவரை மட்டும்தான். ஆனால் ஈரானோட முக்கிய தளபதிகளும் அரசியல் தலைவர்களும் இன்னும் பெரிய தலைவர்கள் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கிறாங்கிறது அமெரிக்காவுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் மொத்த பேரும் காலி பண்ணலாங்கிற சான்ஸ் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைக்குது. அதனால் பிளானை உடனே மாற்றி பிப்ரவரி 28 காலையில் 9:30 மணிக்கு இஸ்ரேலோட போர் விமானங்களும் ட்ரோன்ஸும் டேக் ஆஃப் ஆகுது. இதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேலே இஸ்ரேல் போர் விமானங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் அமெரிக்கா அவங்களுடைய போர்க்கப்பல்லிருந்து போர் விமானங்களையும் மிசைல்ஸையும் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இஸ்ரேலோட போர் விமானங்களும் ட்ரோன்ஸும் ஈரானோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகுது. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குதுன்னா, ஒரு தலைவர்களும் கொஞ்சம் பேர் 3 ரூமில் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதனால் சரியாக 9:40 மணிக்கு சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அவங்களோட ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் 30 பங்கர் பஸ்டர் பாம்ஸை இஸ்ரேல் லான்ச் பண்ணுறாங்க. இது சரியாக அந்த பில்டிங்கில் இருக்க அந்த 3 ரூமையும் மொத்த பில்டிங்கையும் தரமட்டமாக்குது. இதில் அயத்துல்லா அலி கமேனி, அவரோட ஃபேமிலியை சேர்ந்த பேரன், பேத்தி, பொண்ணு, மருமகன் எல்லாரும் இறந்து போகிறாங்க. அந்த ரகசிய மீட்டிங் அட்டன் பண்ண முக்கிய தலைவர்களும் அந்த அட்டாக்ல இறந்து போகிறாங்க. இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண அவர் இறந்து கிடந்த ஃபோட்டோவை அமெரிக்காவுக்கு அந்த உளவாளி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதை கன்ஃபார்ம் பண்ண ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிஎம் நெத்தன்யாவும் அறிவிக்கிறாங்க, நாங்கள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனியை கொண்டுட்டோம்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஈரான் இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணலை. பட் கொஞ்சம் நேரம் கழித்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் இறந்துட்டாருன்னு. இவர் இறந்ததுக்கு 40 நாள் துக்கம் அனுசரிக்க போகிறோம்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பதிலடியை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி இஸ்ரேல் மேலேயோ அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் இருக்கும்ல மிடில் ஈஸ்ட்ல, அங்கே மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் லான்ச் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக் தான் மிடில் ஈஸ்டோட ஜியோ பாலிட்டிக்ஸை மொத்தமும் மாற்றிடுச்சு. இந்த அட்டாக் அப்புறம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் யாருமே சேஃபாக இல்லை அப்படிங்கறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சிஐஏவும் மொசாதும் அவங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் உளவாளிகளை வச்சும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியும் பர்ஃபெக்டாக ஸ்கெட்ச் போட்டு ஈரானோட தலைவர்களே காலி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போட்ட இந்த ஸ்கெட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியா இல்லை தப்பான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.